பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்ட நிலையில் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான முறையில் விவாதித்து சுமூகமான முறையில் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். அதிகார பசியோடு போட்டியிட்ட கட்சியினரை மக்கள் நிராகரித்துள்ளனர். மக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்க நம்மை தேர்வு செய்து அனுப்பியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன் ஆலோசனை மேற்கொண்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். நாடாளுமன்றத்தில் அதானி லஞ்சம் விவகாரம் குறித்து இரு அவைகளிலும் கேள்வி எழுப்ப இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திட்டம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் குத்தகை உள்ளிட்ட பிரச்சனையை திமுக எம்பிக்கள் எழுப்ப உள்ளதாக தகவல். தெற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 7 நாட்களாக ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சரிந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. நான் சீமானின் முதல் மனைவி, அவரை மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. மீண்டும் வீடியோ வெளியிட்ட நடிகை விஜயலட்சுமி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது மோசடி வழக்கு பதிவு. கல்வி மையங்கள் மூலம் செலுத்தப்பட்ட பணத்தை கையாடல் செய்த புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. சென்னை அயோத்தி குப்பத்தில் தாவேக திமுகவினரிடையே வாக்குவாதம். வாக்காளர் சிறப்பு முகாமில் மேஜை போடுவது தொடர்பாக வாக்குவாதம் என தகவல். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம். நகரில் 2500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. சென்னையில் இருந்து பெங்களூரு, மேற்கு வங்கம், ஜெய்ப்பூர் செல்ல வேண்டிய 3 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து. நிர்வாக காரணங்களால் தொடர்ந்து ரத்து செய்யப்படும் நிலையில் பயணிகள் அவதி. தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளுக்கு வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரிப்பு. பிளமிங்கோ பறவைகள் கூட்டமாக நிற்கும் ரம்மியமான காட்சிகள். மகாராஷ்டிர முதலமைச்சரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் குழப்பம். மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் மோசமடையும் காற்றின் தர குறியீடு.
காலந்த் குன்றின் யமுனை ஆற்றில் மிதக்கும் நச்சு நுரைகளால் நீர்வாழ் உயிரினங்கள் அழியும் அபாயம். உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதியில் மசூதி ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த மோதலில் 3 பேர் உயிரிழப்பு. ஷாஹி ஜமா மசூதி பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரித்பூரில் உடைந்த மேம்பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்த கார். கூகுள் மேப் பார்த்தபடி கார் இயக்கப்பட்ட நிலையில் கார் ஆற்றுக்குள் கவிழ்ந்து 3 பேர் பலி. அந்தமானில் மீன்பிடி படகில் இருந்து 5 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்திய கடலோர கடற்படை தகவல். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவியதன் எதிரொலி. லெபனானின் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 29 பேர் உடல் சிதறி பலி. சோமாலியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக ஐரோப்பாவிற்கு சென்ற 2 படகுகள் கவிழ்ந்து விபத்து. 24 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. நல்வாய்ப்பாக 46 பேர் உயிர் தப்பினர். மெக்சிகோவின் வில்லாஹெர்மோசா பகுதியில் உள்ள மதுபான விடுதியில் துப்பாக்கிச் சூடு. மர்ம நபர் கண்மூடித்தனமாக சுட்டதில் 6 பேர் உயிரிழப்பு, 5 பேர் காயம். ஐபிஎல் முதல் நாள் ஏலத்தில் 72 வீரர்களை 468 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த அணிகள். இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு 2வது நாள் ஏலம் தொடங்குகிறது. சிங்கப்பூரில் இன்று தொடங்குகிறது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. நடப்பு சாம்பியனான சீன வீரர் டிங் லெரினும் இந்தியாவின் குகேசும் நேருக்கு நேர் மோதுகின்றனர். பதினோராவது ப்ரோ கபடி லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் புனேரி பால்டன், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணிகள் மோதல். இரவு 9 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் யூ மும்பாவை எதிர்கொள்கிறது பெங்களூரு புல்ஸ் அணி.